வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல் ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணு. ஏன்னா இது நம்முடைய மறந்து போன ஆனா ரொம்பவே கம்பீரமான ஒரு பாரம்பரிய தமிழ் நெல் வகையை பற்றியது. அதான் காட்டியானம் அரிசி. பேரே ரொம்ப கம்பீரமா இருக்குல்ல. இந்த அரிசியோட அபாரமான ஆற்றல், அதோட மருத்துவ குணங்கள், இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 7 முதல் 8 என்னடா இதை நம்பரா சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? இது வேற ஒன்னும் இல்ல, காட்டு யானம் நெற்பயிரோட உயரம் தான் இது. ஆமாங்க, நீங்க கேட்டது 100% உண்மை. சாதாரணமா நெற்பயிர்கள் ஒரு 3-4 அடி வளரும். ஆனா இந்த காட்டு யானம் பயிர் இருக்கே, தோராயமா 7 முதல் 8 அடி வரைக்கும் ரொம்பவே அசுரத்தனமா உசரமா வளரக்கூடிய ஒரு ரகம். யோசிச்சு பாருங்க, 8 அடி உயரம்னா அது இவ்ளோ பெரிய பயிரா இருக்கும்னு. சரி, இதுக்கு ஏன் காட்டு யானம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? காடுகள்ல ஒரு பெரிய யானையே இந்த வயலுக்குள்ள புகுந்தா கூட அந்த யானையே முழுசா மறைஞ்சிடுமா. அந்த அளவுக்கு இது ரொம்ப உசரமாவும் அடர்த்தியாவும் வளரும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இதுக்கு காட்டு யானம்னு பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்ல, பேருக்கேத்த மாதிரியே ஒரு காட்டு யானைக்கு இருக்கிற அசாத்தியமான பலத்தையும் நீண்ட ஆயுளையும் இத சாப்பிடுற மனிதர்களுக்கும் தரக்கூடியதுதான் இந்த அற்புதமான அரிசி. பகுதி 1, முழுமையான சத்துக்கள். காட்டுயானம் அரிசி ஒரு ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியம்னே சொல்லலாம். சரி, அப்படி என்னதான் இதுல சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். காட்டுயானம் அரிசி பொதுவா தீட்டப்படாத முழு தானியமா இருக்கிறதால இதுல சத்துக்கள் முழுமையா அப்படியே நிறைஞ்சிருக்கு. முதல்ல ஆந்தோசயானின். இந்த அரிசிக்கு ஒரு அழகான அடர்த்தியான சிவப்பு நிறம் வர காரணமே இதுதான். இது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். அடுத்து பாத்தீங்கன்னா, செரிமானத்துக்கும் உடல் எடை குறைப்பிற்கும் ரொம்பவே தேவையான நார்ச்சத்து இதுல அதிகமா இருக்கு. இது போக இரும்புச்சத்து, துத்தநாகம், மெக்னீசியம், கால்சியம் மாதிரியான அத்தியாவசிய தாதுக்களும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அதாவது B1, B3, B6 வைட்டமின்களும் இதுல கொட்டி கிடக்கு. பகுதி 2, 6 முக்கிய மருத்துவ பயன்கள். இந்த அரிசி எப்படி ஒரு இயற்கையான மருந்தா செயல்படுதுன்னு பார்க்கலாம். இந்த சத்துக்கள்லாம் எந்தெந்த நோய்களுக்கு எப்படி மருந்தா பயன்படுதுன்னு ஒவ்வொன்னா சொல்றேன், கேளுங்க. முதல் விஷயம், சர்க்கரை நோய். இந்த அரிசியோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே குறைவு. அதனால இது இன்சுலின் சுரப்பை சீராக்கி டைப் 2 நீரிழிவு நோயை தடுக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ். 2வது, புற்றுநோய். நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றி பெருங்குடல் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களை அழிக்கிற ஆற்றல் இதுல இருக்கிற ஆந்தோசியானின்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்களுக்கும் இருக்கு. 3வதா, மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம். முதுமையில வர்ற மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு இதில் இருக்கிற கால்சியம் ஒரு அருமையான தீர்வு. இது எலும்புகளை காட்டியான மாதிரி வலுவாக்கும். 4வது, கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை அதிகரிக்குது. இதுல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். சோ வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் டயட் உணவு. 5வதா, மலச்சிக்கல் மற்றும் குடல் புண்கள். நாள்பட்ட மலச்சிக்கல் உள்ளவங்க இத கஞ்சியாவோ சாதமாவோ சாப்பிட்டா குடல் இயக்கம் சீராகி அல்சர் ஆறிடும். கடைசியா, இரத்த சோகை. இதுல இரும்புச்சத்து அதிகமா இருக்கிறதால ரத்தத்துல சிவப்பணுக்களை அதிகப்படுத்தி இரத்த சோகையை சரி பண்ணிடும். இப்ப சொல்லுங்க, இது ஒரு மிராக்கிள் உணவு தானே? பகுதி 3, சமைக்கும் முறை. இந்த பாரம்பரிய அரிசியை எப்படி சரியா சமைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த காட்டியானம் அரிசி ரொம்பவே தடிமனான ரகம். அதனால சமைக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 8 முதல் 12 மணி நேரமாவது இதை தண்ணியில ஊற வைக்கணும். நைட்டே ஊற வச்சுட்டா ரொம்ப ஈஸி. சரி, இதை வச்சு என்னெல்லாம் சமைக்கலாம்? நார்மலா சாதம் வடிக்கலாம், இல்லைனா ரொம்ப சுலபமா செரிமானமாகக்கூடிய கஞ்சி, கூழ் செஞ்சு குடிக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம ரெகுலரா சாப்பிடுற இட்லி, தோசை, ஆப்பம், புட்டுன்னு விதவிதமான பலகாரங்கள் செஞ்சும் அசத்தலாம். டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். பகுதி 4, முன்னோர் வாழ்வியல். இந்த அற்புதமான நோயற்ற வாழ்வை பத்தி பேசலாம். நாம எல்லாரும் கட்டாயம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட பாரம்பரிய உணவுகளோட மருத்துவ குணங்களை புரிஞ்சுக்கிட்டாலே நாம நோயே இல்லாம வாழலாம். இனி வரும் நாட்கள்ல நம்ம முன்னோர்கள் உண்ட இது போன்ற ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியும் அதோட மருத்துவத்தன்மையும் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு எப்படி பயன்படுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இந்த அரிசியை நாம உட்கொள்வதால் நாம மருத்துவமனைக்கு செல்வதோ நோய் நம்ம உடல்ல தொற்றுவதற்கோ வாய்ப்பே இல்ல. இது 100% உண்மை அன்பு மக்களே என்பதை உறுதியாக கூற முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நீங்க நோயில்லாமல் வாழ்வதற்கு இது உதவியாக இருக்கும். இதுதான் மாறாத உண்மை அன்பு மக்களே. சோ ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். காட்டியானத்தை மறுபடியும் உங்க சமையலறைக்கு கொண்டு வர நீங்க ரெடியா? இவ்வளவு சூப்பரான பலன்களை தர்ற இந்த பாரம்பரிய பொக்கிஷத்தை இனியும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல? இனி வரும் நாட்கள்ல இது போல நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால மறக்காம இதை உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க அனைவருக்கும் பகிர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்க ஆரோக்கிய பயணத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.